பாவம் இருந்த அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, பாவம் கழுவப்படலை. அந்த மாதிரி இருக்கிற அந்த மக்கள் மத்தியில், பாவம் இருக்கிற மக்கள் மத்தியில் அந்த மக்கள் தேவனை பார்த்தாங்களா, கண்ணால பார்த்தாங்களா அப்படின்ற விஷயத்த நம்ம இப்போ பார்க்க போறோம். எகிப்திலிருந்து கானானுக்கு ஆண்டவர் வழி நடத்திட்டு வராரு இந்த இஸ்ரவேல் மக்களை. அப்போ பகல்ல வெயில், அப்போ அவங்க மேல ஆண்டவர் மேக ஸ்தம்பமா போனாங்க. ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரத்து மேல பகலெல்லாம் மேகம் வந்து தங்கும். அது மேகம் யார் குறிக்குது? தேவனை தான் குறிக்குது. அந்த ஆசரிப்பு கூடாரத்து மேல மேகம் வந்து தங்கும். இரவு நேரத்துல அக்கினி நெருப்பு வந்து அந்த கூடாரத்து மேல தங்கும். ஏன்னா கரண்ட் இல்லை, எதுவுமே வெளிச்சமே கிடையாதுங்க. அப்ப இரவுல அந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அந்த பாலைவனத்துல 40 வருஷமா, ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 வருஷம். அப்போ இரவு நேரத்துல தேவன் அக்கினியாக அந்த கூடாரத்து மேல வந்து, ஆசரிப்பு கூடாரத்து மேல வந்து இறங்குவாரு. அப்போ வெளிச்சம், அந்த நெருப்பை எல்லாரும் பார்த்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் இந்த 12 கோத்திரமா இந்த மேகத்தை பார்த்தாங்க, நெருப்பை பார்த்தாங்க தன்னுடைய சொந்த கண்ணால. பாவம் கழுவப்படலைன்னா, பாவம் கழுவப்படாத இருக்கிற நாட்கள்ல தான் தேவனை பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? நெருப்பின் வடிவத்துல கண்ணால பார்க்குறாங்க. சீனாய் மலை மேல மோயிசன் வந்து நியாய பிரமாணத்தை வாங்கிறதுக்காக சீனாய் மலைக்கு போறாரு. அந்த மலை மேல தேவன் வந்து எப்படி வந்து இறங்கினாரு? இடி முழக்கத்தோடும் மின்னலோடும் புகை சம்பம், அந்த மலையே புகை காடு மாதிரி புகையாயிடுச்சுங்க, புகை சூழ்ந்துடுச்சு. எக்கால சத்தம், எக்காலம் ஊதுறாங்கள, அவங்க சொந்த காதுல எக்கால சத்தத்தை வானத்துல இருந்து ஊதுற அந்த எக்கால சத்தத்தை அவங்க காதால கேட்டாங்க. தேவன் இறங்கி வர 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 அந்த எக்காலத்தினுடைய தொனி அதிகமா இருந்துச்சாம். ஸோ தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், அக்கினியின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அக்கினியா இருக்கிறவர் சீனாய் மலை மேல எப்படி வந்து இறங்கினாரு? நெருப்பு கோலமா வந்து இறங்கினாரு, நெருப்பு வடிவத்துல இறங்கினாரு. அந்த சீனாய் மலை மேலிருந்து வானம் எவ்வளோ அந்த அளவுக்கு நெருப்பா நின்னாரு. அப்போ அந்த மக்கள், பழைய ஏற்பாட்டு மக்கள் தேவனை எப்படி பார்த்தாங்க? நெருப்பின் வடிவத்துல கண்ணால பார்த்தாங்க. பாவம் இருக்குதுங்க, பாவம் இன்னும் கழுவப்படலை, ஆனா கடவுளை பார்த்தாங்க. அக்கினி வடிவத்துல கண்ணால பார்த்தாங்க. மோயிசன் கூட தேவனே நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மோயிசா நீ என்னை பார்த்தியானா நீ எரிச்சிடுவ அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. என்ன பண்றது, கேட்டுட்டானே, இவனுக்கு நம்மளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு போதான், நீ வந்து இந்த மாதிரி மலை மேல முட்டி போட்டு கிழக்கு நோக்கி இரு, மேற்கு நோக்கி இரு, அப்ப நான் உன் மேல கடந்து போவேன், போகும்போது நீ என்னை பார்ப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி மோயிசன் அந்த மலை மேல மேற்கு நோக்கி முட்டி போட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவர் மேல கடந்து போறாரு. அவர் போகும்போது போயிட்டு பிறகு அவருடைய முதுக பார்க்கிறாரு, அவருடைய முதுக பார்க்கிறாரு, முகத்தை பார்க்கல. பின்னாடி பின் தோற்றத்தை தான் ஆண்டவர் வந்து மோயிசனுக்கு காட்டுறாரு. ஸோ அந்த பின் தோற்றம், அந்த முதுகு எப்படியா இருந்துச்சு தெரியுமா? நம்ம ஆண்டவராகிய தேவன் வாரினால் அடிக்கப்படும் போது எப்படி பாலபாலமா முதுகு கிழிக்கப்பட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி பின் தோற்றத்தை, தேவனுடைய முதுக அப்படிதான் மோயிசன் பார்த்தாராம். ஸோ பாவம் இருக்கும் போதே மக்கள் தேவனை பார்த்தாங்க, பாவம் கழுவப்படல. இப்போ மக்கள் வந்து
இப்போ இஸ்ராயல் மக்கள் வந்து கண்ணால பார்த்தாங்க, தேவனை கண்ணால பார்த்தாங்க. மேகஸ்தம்பமா பார்த்தாங்க, அக்கினியா பார்த்தாங்க, நம்ம காதால பேசுற மாதிரியே பேசுனாங்க. ஸோ சீனாய் மலை மேல நெருப்பை இறங்கி வந்து எல்லாரும் பார்த்தாங்க, பாவம் இருக்கும்போது பார்த்தாங்க. புதிய ஏற்பாட்டில் ஏன் நம்மளால தேவனை பார்க்க முடியாது? நிறைய பேர் என்னுடைய கமெண்ட்ஸில் கூட கேட்டிருக்கிறாங்க, ஆண்டவருடைய நாமத்தை வீட்டில் வழங்காது இருப்பாயாக எழுதியிருக்குதே அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே எனக்கு கமெண்ட்ஸில் எழுதி அனுப்புகிறாரு வசனத்தை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பழைய ஏற்பாட்டு மக்கள் பாவம் அவங்களுக்குள்ள இருக்குது, பாவம் நீங்கலை, ஆனாலும் தேவனை பார்த்தாங்க. அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. தொடர்ந்து என்னுடைய செய்தியை கேளுங்க. நம்ம புதிய ஏற்பாடு வரும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் மனசு அப்படி துள்ளும், பொங்குங்க. தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் லைக் பண்ணவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த அவநம்பிக்கை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அவநம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளால பார்க்க முடியாது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக்கிறாரு மலை பிரசங்கத்தில், சுத்த இருதயம் உள்ள பாக்கியவான் அவன் தேவனை தரிசிப்பான் தான் எழுதியிருக்கு. அப்போ ஏன் நம்மளால தரிசிக்க முடியாது? நம்மளால ஏன் பார்க்க முடியாது? பார்க்க முடியுமா? பார்க்க முடியும்.